வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமி குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்கிட்டு இந்த பதிவில் வாசி யோகம் பண்ணும்போது வரக்கூடிய சில குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். பிரியமானவர்களே, பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் அவர்கள் அருளிய வாசி யோகத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை வேற எந்த யோகத்தோடையும் வேற எந்த யோக நுட்பத்துக்கூடையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். சுவாமிகள் சொல்லி கொடுத்த வாசி யோகத்தை நம்ம யோகிக் இன்சைட் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர்ற அந்த வாசி யோகத்தில் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் நிலவி வர்றதா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சத்சங்க வகுப்புல இதுக்கான தீர்வுகளை நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் சத்சங்கத்தில் கலந்துக்க முடியாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க, வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு அந்த விளக்கங்களை கொடுக்கும். முதல்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னா, வாசியோகம் பண்ணும்போது கண்கள் நிஷ்டையில் இருக்கணுமா, மூடி இருக்கணுமா, திறந்து இருக்கணுமா, ஆஃப் க்ளோஸில் இருக்கணுமா, இல்லை முழுவதும் திறந்திருந்துட்டு கருவிழி மேலே ஏறி இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நிஷ்டை வைக்கும் பொழுது நம்மளோட கண்கள், அதாவது விழித்திரை திறந்து இருக்கணும், ஆனால் கருவிழி மேல் நோக்கி இருக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா சில பேருக்கு, ஆரம்ப காலகட்ட சாதகர்களுக்கு நம்ம கண்ணை இப்படி மேல் நோக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த சமயங்களில் கண்கள் இப்படி 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 படபடங்கிற மாதிரியும், ஸ்குவின்டைடு இப்படி மாறுகண்ணு போகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். நிஷ்டை வைக்கிறதுக்கான 3 வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த 3 வழிமுறைகளை நீங்கள் பார்த்து நிஷ்டையை வச்சுக்கலாம். சரி, இப்போ மெயின் பிரச்சனைக்கு வருவோம், விஷயத்துக்கு வருவோம், குழப்பத்துக்கு வருவோம். இந்த கண்ணை இப்படி நிஷ்டையில் வச்சுட்டு தான் நம்ம வாசி பண்ணணும்னா, ஆமாங்க, 100% அதுதான் சரி. கண்கள் பாதி திறந்த நிலையில் இருக்கணும், கருவிழிகள் ரெண்டும் மேலே ஏறி இருக்கணும், அதுதான் ப்ராப்பரான நிஷ்டை. அந்த நிஷ்டை வச்சுட்டு நம்ம வாசி இழுக்கிறது தான் சரியான முறை. ஆனால் இப்போ நம்ம இப்போ தான் பழக்கப்படுறோம், வாசி யோக வகுப்பு கற்றுக்கிட்டு ஒரு மாதம் 1 வாரம் தான் ஆயிருக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம இந்த கண்களை பழக்கப்படுத்தலை, மேல் நோக்கி பார்க்கறதுக்கு பழக்கப்படுத்தலை. இப்போ திடீர்னு கண்களை மேல் நோக்கி நிஷ்டைக்கிட்டு வைக்கும்போது நமக்கு கண்ணு எரிச்சல் வரும், கண்ணில் நீர் வழிஞ்சு வரும், தலை வலிக்கும், தலை சுத்தும், ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இத்தனை பிரச்சனைகளும் நம்ம நிஷ்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆரம்ப கால சாதகர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லி கொடுக்குற வாசி யோகம் தாரணை, வாசி, நிஷ்டைன்னு 3 படிநிலையில் இருக்குது. இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னா, தாரணைனா ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங். நம்ம அமைதியாக முதல்ல வாசிக்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பையும் மனதையும் சமாதானப்படுத்தி ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அந்த பாஸ் ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்து அதை உட்கார வைக்கிறோம். ஏன்னா பரபரப்பாக அங்கே இங்கேயும் சுற்றிட்டு வந்திருப்போம், ஏதோ பேசிட்டு வந்திருப்போம், எண்ணங்கள் நிறைஞ்சு வந்திருப்போம். ஆல் ஆஃப் சடன் உட்கார்ந்த உடனே உசுன்னு இழுக்காம முதல்ல நம்மளை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தாரணைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த தாரணையில் ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய தியானம், கண்ணை மூடி அமைதியாக உட்கார்றோம், எண்ணங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் வகுப்பில். அதுக்கப்புறம் வாசி. இந்த தாரணை பண்ணும்போதும் வாசி பண்ணும்போதும் கண்கள் மூடின நிலையிலே இருக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். என்னங்க சார் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, கண்கள் கொஞ்சம் பாதி திறந்த நிலையில் இருக்கணும், கருவிழி மேலே ஏறி இருக்கணும், அதுதான் நிஷ்டைன்னு, அப்போ தான் வாசி பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ தாரணை பண்ணும்போதும் வாசி பண்ணும்போதும் கண்கள் மூடின நிலையில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு நான் கிளியராக தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வகுப்புக்கு இப்போ தான் கற்றுக்குறீங்க, தீட்சை வாங்கிட்டு போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு, பிரியமானவர்களே நான் சொல்கிறத நல்லா அறுதிட்டு கேட்டுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு கண்களை மூடி தாரணையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாசி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்பும் மனதும் ஒரு அமைதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாசியை மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவும் கண்கள் மூடின நிலையே இருக்கட்டும். இது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஒரு சிக்கல் வரும். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உடம்பை வச்சு தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி உறிஞ்சி ஊதிக்கிட்டு இருப்போம். நான் எந்த ஒரு வீடியோலையும் வாசி யோகம் செய்வது எப்படின்னு விளக்கி சொல்லலை. நேரடியாக வரவங்களுக்கு மட்டும்தான் வாசி யோகம் சொல்லி கொடுத்து தீட்சை கொடுக்குறோம். இந்த வீடியோலையும் இதை பார்த்துட்டு எதுவும் முயற்சிக்காதீங்க. ஐயா தொண்டைக்குழின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம உறிஞ்சு ஊதி பார்க்கலான்னு தயவு செஞ்சு முயற்சிகள் பண்ணாதீங்க. அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ நம்ம தாரணை முடிச்சிடுறோம், வாசி ஆரம்பிக்கிறோம், உறிஞ்சு ஊதுறோம். ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் மனசு கூடவே நிற்கிது. எதில்?
தொண்டைக்குழி உபயோகப்படுத்தி உள் சுவாசத்தை உறிஞ்சு மேலே ஊதும் போது மனசு கொஞ்ச நேரம் கூட நிற்கிது. கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா மனசு கூட நிற்க மாட்டேங்குது. மனசு மறுபடியும் சிந்தனைக்கு போகுது. திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம வாசி இழுத்துட்டு இருக்கிறோம், மனசு எங்கேயோ போகுது அப்படின்னு திரும்பி ரிட்டர்ன் வரும் மனசு. மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் பிரயத்தனம் பண்ணி வாசி இழுத்துட்டே இருப்போம், மறுபடியும் மனசு எங்கேயோ போகும். இந்த பிரச்சனை ஆரம்ப காலகட்ட சாதகர்களுக்கு கண்டிப்பாக 100% இருக்கும். இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னா பயிற்சி மட்டும்தான். குரு அருள் துணை நிற்கும், பிரபஞ்ச சக்தி துணை நிற்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம பயிற்சி, விடாமுயற்சியும் பயிற்சியும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனம் காற்றடங்க மனமது அடங்கும், மனமடங்க காற்றது அடங்குங்கிற சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா நம்ம உடம்பை வச்சு உடம்பால உறிஞ்சி ஊதிக்கிட்டு இருக்கும்போது மனதும் கூட நிற்கணுங்கிறது தான் கான்செப்ட். அப்படி நிற்கும் போது தான் இது ஒரு செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வாசியை நிறுத்த சொல்லிடுவோம். நம்ம வகுப்புல சொல்லி கொடுக்குற முறை நிறுத்தினதுக்கு அப்புறம் அடுத்தது வாசி இழுக்காம அமைதியா இருந்து உட்கார்ந்து கண்களை மேல் நோக்கி நிஷ்டையில கொஞ்ச நேரம் வைக்க முடியுமான்னு முயற்சி பண்ண போறோம். இந்த முயற்சி எதுக்கு அப்படின்னா, எடுத்தெடுப்புல வாசி பண்ணிட்டே கண்ணை எடுத்தீங்கன்னா ஏற்கனவே மனம் வாசியில நிக்காம எங்கேயோ ஓடுது. வாசி சரியா இழுக்கிறமா இல்லையானா அதுவும் கன்ஃபியூஸா இருக்குது. இதுல நிஷ்டையும் வச்சீங்கன்னா மனது வாசிக்கு போகுமா, உடம்புக்கு போகுமா, இல்ல நிஷ்டைக்கு போகுமா, தலைவலிக்கு போகுமா, இத்தனை சிக்கல்கள் இருக்கிறதுனால தாரணை கொஞ்ச நேரம், வாசி கொஞ்ச நேரம், ரெண்டும் கண்கள் மூடின நிலையில பண்றோம். அதுக்கப்புறம் வாசி பண்றதை நிறுத்திட்டு கண்களை மேல்முகமா வச்சு, கருவிடிய மேல்முகமா வச்சு தாரணைக்காக கொஞ்சம் முயற்சி பண்றோம். ஸோ இந்த மூணும் தனித்தனியா இருந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ண 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 முதல்ல வாசியும் மனமும் முதல்ல ஒருநிலைப்படும். முதல் ஸ்டேட். இந்த வாசியும் மனதும் ஒருநிலை பற்றுச்சு அப்படின்னா நீங்க தனியா வாசி நிறுத்திட்டு தனியா நிஷ்டை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாட்கள் போக போக பயிற்சியை அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க கண்களை மூடிட்டு வாசி இழுத்துட்டு இருக்கவே கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல போறதை உங்களால உணர முடியும். இந்த நிலை வந்துச்சுன்னா நீங்க வாசி சரியா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சார் நான் வாசி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா நிஷ்டை வைக்கும் போது எனக்கு மனசு எங்கேயோ போயிருது, கண்ணு நிக்க மாட்டேங்குது, படபடன்னு துடிக்குது, மனசு எங்கேயோ போயிருது, வாசியில கவனம் வச்சா நிஷ்டை விட்டுறேன், நிஷ்டையில கவனம் வச்சா வாசி விட்டுறேன் அப்படின்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்காகத்தான் தாரணை வாசி நிஷ்டைன்னு விட்டு விட்டு தனித்தனியா பண்ணி பழக 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 தான் அது சேர்ந்து வரும். இதுதான் உங்களோட முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது, எவ்வளவு உறிஞ்சணும் எவ்வளவு ஊதணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குதாங்க சார். இல்லை என்னால் அளவாக தான் உறிஞ்ச முடியுது, அளவாக தான் ஊத முடியுது. என்னோட கூட இருக்கிற நண்பர் ரொம்ப நேரம் உறிஞ்சு ரொம்ப நேரம் ஊதுறாரு, என்னோட பெரியப்பா ரொம்ப நேரம் உறிஞ்சு ரொம்ப நேரம் ஊதுறாரு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பர் கொஞ்சம் உறிஞ்சு கொஞ்சம் தான் ஊதுறாரு. இதில் இவ்வளோ நொடி செகண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குதா, இல்லை அளவுகள் ஏதாவது இருக்குன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் பிரத்யேகமாக பிறக்கிறாங்க, பிரத்யேகமானவங்களா இருக்காங்க. அவங்களோட உடல் அமைப்பு மனம் அமைப்பு ஒவ்வொருத்தங்களோட வித்தியாசமாகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க வாசிவை இழுக்கும் போது உங்க நுரையீரலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்ப என்னதான் நம்ம வாசி யோகத்தை புதுசா கத்துக்கிட்டா வாசி யோகம் தான் தலையாய யோகமா இருந்தா கூட நம்ம நுரையீரல் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உறிஞ்சறது ஊதுறது அமையும். இப்போ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு உறிஞ்சுறீங்களோ அவ்வளவுதான் ஊதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேச்சுக்காக சொல்றேன், நீங்க ஒரு 5 செகண்ட் உறிஞ்சுறீங்கன்னா ஊதுறது சில பேர் 8 செகண்ட் 10 செகண்ட் போறீங்க. அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்துல 5 செகண்ட் உறிஞ்ச நம்ம 8 செகண்ட் ஊதும்போது 3 செகண்ட் முக்கிற மாதிரி ஆயிரும். இப்படி முக்கும் போது நுரையீரல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுது, அங்க ஆக்சிஜன் பிரச்சனை வருது. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் இந்த இடத்துல ஒரு மாதிரி பாரமா இருக்கக்கூடிய தன்மையும் வருது. அதனால தயவு செஞ்சு எவ்வளவு உறிஞ்சுறீங்களோ அவ்வளவு ஊதுங்க. இன்னொருத்தங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்க எவ்வளவு உறிஞ்சுறீங்களோ அவ்வளவு ஊதுனா போதும். இது கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா உங்களோட உறிஞ்சுற தன்மை அதிகமாயிட்டே வரும். அப்புறம் பயிற்சி அதிகமாக அதிகமாக காத்து போயிட்டு வருதானே தெரியாத நிலையில நீங்க அதை தேடி கண்டுபிடிக்கிற நிலை மாதிரி வரும். இந்த சமயத்துல உங்க குருநாதர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுக்குற முறையை கையாளுங்க. இப்போதைக்கு நான் 2 சந்தேகங்களை தீர்த்திருக்கிறேன், அதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னும் நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.